Good morning to everybody. Morning students. Now class we had seen about the types of reproduction. One is asexual, another one sexual reproduction. Now we shall pass on to the next chapter in the first unit, that is human reproduction. Human reproduction. In this chapter we are going to see the human reproductive system. First one, human reproductive system. Then followed by this gametogenesis. Third one, menstrual cycle. Fourth one, maintenance of pregnancy. Maintenance of pregnancy. Fifth one, parturition. Maintenance of pregnancy and embryonic development. Embryonic development. Lastly, parturition. Parturition and lactation. If we take the first one, human reproductive system. In the human beings, there are sexual dimorphism. One is male reproductive system, another one female reproductive system. Then in the male and female reproductive system, gametes are formed. Gametogenesis is nothing but the formation of gametes. Formation of gametes. இனப்பெருக்க உறுப்புகளிலே இன செல்கள் உற்பத்தி ஆகிறதுக்கு பேர் தான் கேமெட்டோஜெனிசிஸ்னு பேர். ரெண்டு டைப் ஆஃப் கேமெட் ஃபார்ம் ஆகும். ஒன்று மேலில் ஆண்களில் ஸ்பெர்ம் செல், ஃபீமேலில் ஓவம் produce ஆகும். Right. This is gametogenesis. Here the human reproductive system includes male and female reproductive system. ஆண் மற்றும் பெண் இனப்பெருக்க உறுப்புகள். Male and female reproductive system. The third one, menstrual cycle. Here, after the maturity in female, there is a cycle in the sex organs. This is happening in the ovary of the female. This is a cyclical process. The human beings once in 28 days, பெண்களில் அந்த பருவம் அடைந்த பிறகு ஆஃப்டர் பியூபர்ட்டின்னா அந்த 12 to 14 இயர்ஸ்க்குள்ள அந்த பெண்கள் பருவநிலை அடைந்த பிறகு அவங்களுக்கு அதுலேருந்து என்ன சொன்னாக்க இந்த சைக்கிள் ஸ்டார்ட் ஆகும். ஒன்ஸ் எவ்ரி மந்த், ஒன்ஸ் இன் எவ்ரி மந்த், 28 டேஸ், 28 நாட்களுக்கு ஒரு முறை இந்த சைக்கிள் வரும். இதுக்கு பேர் தான் மென்ஸ்ட்ரல் சைக்கிள்னு பேர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஆஃப்டர் அதுக்கப்புறம் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு கேமெட் ஃபியூஸ் ஆக போகிறது.
அடுத்து சைகோட் டெவலப் ஆகும். அந்த சைகோட் வந்து இட் அண்டர்கோ மெனி டிவிஷன் ப்ராசஸ், தென் a baby will be formed. அந்த பேபி வந்து ஃபார்ம் ஆன பிறகு அதை ப்ரெக்னன்சின்னு சொல்லுவாங்க. அந்த தாய் வந்து குழந்தையை வந்து சுமக்கக்கூடிய அந்த காலகட்டத்துக்கு வந்து பேர் ப்ரெக்னன்சி டைம் சொல்லுவாங்க. அந்த ப்ரெக்னன்சி டைமில் வந்து அந்த குழந்தை வந்து எப்படி வளருது, தட் இஸ் எம்பிரியானிக் டெவலப்மெண்ட். எம்பிரியானிக் டெவலப்மெண்ட்னா வந்து கரு வளர்ச்சி என்று பெயர். ரைட். அடுத்தது வந்து குழந்தை பிறந்த பிறகு, இந்த குழந்தை பிறத்தலுக்கு பேர் தான் வந்து பார்ச்சுரேஷன் என்று பேர். குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தை என்ன பண்ணுது, அது தாய்ப்பாலை வந்து குடித்து வளர்கின்றது, தட் இஸ் லாக்டேஷன். ஸோ இப்போ நம்ம இந்த பாடத்தில் இவ்வளோ சாப்டர்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தோடைய அமைப்பு, அதனுடைய அது தட் இஸ் அ ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அண்ட் தேர் ஃபங்க்ஷன் அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன். தென் கேமெட்டோஜெனிசிஸ், மேல்லையும் ஃபீமேல்லையும், மேல் செக்ஸ் ஆர்கனில் டெஸ்டஸில் வந்து எப்படி ஸ்பார்ம் செல் ஃபார்ம் ஆகுது, அதுமாரி ஃபீமேல் செக்ஸ் ஆர்கனில் ஓவரியில் வந்து எப்படி ஓவம் ஃபார்ம் ஆகுது, தட் இஸ். அடுத்து வந்து அந்த சைக்கிள், அதாவது ஃபீமேலில் வந்து குறிப்பாக அந்த 12 to 14 இயர்ஸ் வந்து அவங்க மெச்சூரிட்டி அட்டைன் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒன்ஸ் இன் எவ்ரி மந்த்து, ஒன்ஸ் இன் 20 days ஒரு சைக்கிள், அந்த செக்ஸுவல் சைக்கிள் ரிப்பீட் ஆகும். தட் இஸ் மென்சுரல் சைக்கிள் என்று பேர். ரைட்டு. அடுத்து அந்த ப்ரெக்னன்சி அப்படிங்கிறது தட் இஸ் கேரிங் பேபி ஃபார் ஹவு மெனி டேஸ், 270 days. 270 days. இப்போ வந்து 270 or 280 days அந்த டைம் வந்து நம்ம ப்ரெக்னென்சி டைம் சொல்லுவாங்க. அந்த ப்ரெக்னென்சி டைமில் வந்து குழந்தை வந்து ஒரு சைகோட்டில் இருந்து ஒரு பெரிய ஒரு ஆர்கனிசமாக டெவலப் ஆகுது, தட் இஸ் எம்பிரியானிக் டெவலப்மெண்ட். தென் அந்த பர்த், சைல்டு பர்த்தை வந்து தான் நம்ம பார்ச்சுரேஷன் சொல்கிறோம். இந்த லாக்டேஷன் சொன்னாக்க அந்த குழந்தை வந்து தாயினுடைய பால் குடித்து வளர்ச்சி பெறுகின்றது. இதெல்லாம் இந்த பாடத்தை நம்ம படிக்க போகிறோம். எவ்ரி ஆர்கன் சிஸ்டம் in human being continuously works for the survival of the individual organism. ஒரு உயிரினம் வந்து நிலைத்து அதனுடைய உயிர் இருக்கணும்னு சொன்னாக்க அது உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் வந்து தொடர்ந்து செயல் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அதேமாரி பார்த்தீங்கன்னு சொன்னாக்க the reproduction is the essential process for the survival of the human beings. அது மட்டும் இல்லாமல் அந்த ரீப்ரொடக்ஷன் நடக்கிறதுனால அந்த ஸ்பீசிஸுடைய எண்ணிக்கை, அதனுடைய இனம் வந்து என்னதுன்னாக்க பெருக்கம் அடைகின்றது. ரீப்ரொடக்ஷன் இல்லைன்னா நத்திங் வில் ஹேப்பன். எந்த ஸ்பீசிஸும் வந்து உலகத்தில் நம்ம வாழையாக பார்த்துட்டு இருக்க முடியாது. அப்போ என்னென்னா இனப்பெருக்கம் என்பது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆறுது. எனி இண்டிவிஜுவல்ஸ் that live for a long time without producing offspring, it is inevitable for reproduction. அதாவது ரீப்ரொடக்ஷன் என்பது வந்து தவிர்க்க முடியாத ஒன்று. அப்போ தான் வந்து அதனுடைய ஸ்பீசிஸ் வந்து தொடர்ந்து தலைமுறையாக வந்து இருக்க முடியும். அதற்கு வந்து ரீப்ரொடக்ஷன் அவசியமானது. சரி, இந்த ரீப்ரொடக்ஷனில் வந்து 4 முக்கியமான ஃபங்க்ஷன். there are 4 main functions of reproductive system. இனப்பெருக்க மண்டலத்தின் 4 முக்கியமான பணிகள், தட் ஃபங்க்ஷன் மீன்ஸ் பணிகள். 1, டு ப்ரொடியூஸ் gametes, that is sperm in the male and ovum in the female. Then to transfer and sustain
Third one, to nurture developing offsprings. They are here. The fusion of male and female gamete. அதாவது இனச்செல்களை உருவாக்குதல் ஒரு முக்கியமான பணி. அந்த உருவாக்கின இனச்செல்களை என்ன பண்ணு சொன்னாக்க, அந்த ஒரு ஆர்கன்லேருந்து ஒரு மேல் செக்ஸ் ஆர்கன்லேருந்து ஃபீமேல் செக்ஸ் ஆர்கனுக்கு அந்த கேமிட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஒன்று. அடுத்து அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட் ஃபியூஷன் ஆகிறது ஒன்று. அடுத்து டெவலப்பிங் ஆஃப்ஸ்ப்ரிங்ஸை பாதுகாத்தல். இது நாலுமே இந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் ரொம்ப முக்கியமான பணிகள். நாலும் இந்தமாரிலாம் இதெல்லாம் 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. மேஜர் ரீப்ரொடக்டிவ் ஈவெண்ட்ஸ், மேஜர் reproductive events in human beings. Major reproductive events in the human beings. First one, gametogenesis. கேமிட்டோஜெனிசிஸ்னா, கேமிட்னா உங்களுக்கு தெரியும், the male and female gamete. மேல் கேமிட்டுங்கிறது ஸ்பெர்ம் செல்லு, ஃபீமேல் கேமிட்டுங்கிறது எக்ஸ் செல்லு. இது ரெண்டும் ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ஜென்ரல் ப்ராசஸை, ஜென்ரல் ஃபினாமினனுக்கு பேர் தான் பொதுவான அதை தான் கேமிட்டோஜெனிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கேமிட்டோஜெனிசிஸில் ஃபார்மேஷன் ஆஃப் மேல் and female gametes within bracketல இதை நீ எழுதிக்கணும். sperm cell and egg cell. இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ஸ்ல. அந்த ஒரு அனிமல் மேல் ஆர் ஃபீமேல் அடல்ட் ஆன பிறகு, அதாவது என்ன சொல்லுவாங்க, ரீப்ரொடக்டிவ் ஏஜ் ஆன பிறகு, இனப்பெருக்க வயதை அடைந்த பிறகு இந்த மாரி கேமெட்டுகளை உற்பத்தி செய்யும். ஆண் ஃபீமேல் மேல் ஸ்பெர்ம் செல்லை உற்பத்தி பண்ணும். அதேமாரி அந்த ஃபீமேல் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கனில் எக் செல் ஃபார்ம் ஆகும். இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்ஸு, அதான் கேமிட்டோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் fertilization. Second process, fertilization. Fertilization means process of fusion of male and female gametes. ஃபர்ஸ்ட் கேஸில் கேமெட்டோஜெனிசிஸ் என்ன பார்த்தோம், மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்டு உருவாகுதல். அந்த மாரி ஃபார்ம் ஆன மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட் இந்த ஃபியூஸ் ஆகும். ஃபியூஸ் ஆகுனா இணைதல். ஃபெர்டிலைசேஷனுங்கிறதுக்கு என்ன விளக்கம் கேட்டிங்கனாக்க, ஆண் மற்றும் பெண் இன செல்கள் இணைதல். ஃபியூஷன்கிற வார்த்தைக்கு இணைதல் என்று பேர். இது ரெண்டும் சேர்ந்தா அந்த ப்ராசஸுக்கு பேர் கருவுறுதல்னு தமிழில் சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் ஃபெர்டிலைசேஷன் என்று பேர். கேமிட்டோஜெனிசிஸ்னா இனச்சல் ஆக்கம் என்று பேர். அதில் ஆண் மற்றும் பெண் இனச்செல்கள் உற்பத்தியாதல், உருவாகுதலுக்கு பேர் கேமிட்டோஜெனிசிஸ் பேர். அடுத்த டைப் ஃபெர்டிலைசேஷன். மூணாவது கிளீவேஜ். It's a process
in which the zygote is a single cell. The zygote is a single cell divided மைட்டாட்டிக்கலி. அதாவது மைட்டாசிஸ் செல் டிவிஷனுங்கிறது ரெண்டு வகையான செல் டிவிஷன் லிவிங் சிஸ்டத்தில் நடக்குது. அந்த செல்லில் மைட்டாசிஸ்ங்கிறது பாடி செல்ஸ் தான், உடலில் உள்ள செல்களில் நடக்கிறது மைட்டாசிஸு. செக்ஸ் செல்ஸில் நடக்கிறதுக்கு பேர் என்னது? மியாசிஸ் டிவிஷன். இங்கே வந்து கிளிவேஜுங்கிறது என்னன்னு கேட்டிங்கனாக்கா இந்த மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்டு ரெண்டுமே ஃபியூஸ் ஆகும். ஆக்சுவலாக இப்போது எக் செல் அடுத்து வந்து ஸ்பார்ம் செல், ஸ்பார்ம் செல் ரெண்டு ஃபியூஸ் ஆகி என்ன டெவலப் ஆகும்? சைகோட் டெவலப் ஆகும். இந்த சைகோட்டுங்கிறது ஒரு செல். இந்த எக்ஸெல்லோட நியூக்ளியஸ் இதில் இருக்கும், ஸ்பார்ம் செல்லோட நியூக்ளியஸ் இதில் இருக்கும். ரெண்டும் சேர்ந்து தான் இந்த சைகோட்டு. இந்த சைகோட் என்ன ஆகும்? அண்டர்கோ டிவிஷன். இது என்ன ஆகுனாக்க ரெண்டு செல்லாகும். அடுத்தது வந்து என்ன சொன்னாக்க ரெண்டு செல்லாக இருக்கும், அப்புறம் 4 செல்லாகும், அப்புறம் 8 செல்லாகும், 16 செல்லாகும். இதேமாரி என்ன ஆகும்? மைட்டாட்டிக் ரிப்பீட்டட் மைட்டாட்டிக் டிவிஷனில் வந்து என்ன ஆகுனாக்க இந்த சைகோட் வந்து என்னது? மல்டி செல்லுலார். The zygote by mitosis divided into mitotically divided into bracketல போடுங்க mitotic divided into multicellular blastocyst. மல்டிசெல்லுலார் பிளாஸ்டோசிஸ்டாக ஃபார்ம் ஆகுது. இப்போ மூணாவதுனா கிளிவேஜ்னா பிளத்தல். ரெண்டு கேமிட்டு ஃபியூஸ் ஆனதா அந்த ஒரு செல்லுக்கு பேர் சைகோட்டு, அல்லது அதுக்கு பேர் தமிழில் வந்து கருமுட்டைன்னு சொல்லுவாங்க. அந்த கருமுட்டை வந்து ரெண்டாக பிளக்கப்படும் முதல்ல. அப்புறம் 2 செல்லு மறுபடியும் 4 செல்லாக பிளக்கப்படும். அப்புறம் 4 செல்லு 8 ஆகும், 8 செல்லு 16 ஆகும். இப்படி வந்து பிளத்தல் வந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கும். கண்டினியூஸாக நடக்கும், ரிப்பீட்டடாக நடக்கும். அப்படி நடந்து கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய செல்ஸ் உள்ள ஒரு பால் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு பந்து போல் இருக்கும். அதில் குட்டி குட்டி குட்டியாக நல்லா செல்கள் வந்து நிறையா இருக்கும். அந்தமாரி இருந்தால் அதுக்கு பேர் பிளாஸ்டோசிஸ்ட். ஸோ இதை தான் இந்த ப்ராசஸுக்கு பேர் தான் கிளீவேஜின் பேர். அடுத்து வந்து கிளிவேஜுக்கு அப்புறம் இம்ப்ளான்டேஷன். இம்ப்ளான்டேஷன் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? அட்டாச்மெண்ட்னு அர்த்தம். ஸோ இந்த மாரி வந்து கிளீவேஜ் ஆகி மல்டி செல்லார் கண்டிஷன் உள்ள பிளாஸ்டோசிஸ்ட் என்ன பண்ணாக்க அந்த ஃபீமேலில் வந்து யூட்ரஸ் வாலில் வந்து என்னாகும்? போய் அட்டாச்மெண்ட் ஆகும். அதுக்கு பேர் இம்ப்ளான்டேஷன் பேர். ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் பெண்ணுடைய கருப்பை இப்படி இருக்கும். இந்த கருப்பையில் வந்து என்னென்னா இந்த கருப்பை சுவர், இந்த சுவரில் போய் என்ன பண்ணால் இது சுற்றிலும் உள்ள இன்டர்னலாக வந்து ஒரு லேயர் இருக்கும். இதில் போய் என்ன ஆகும்? இந்த சைகோட்டு ஒட்டும். அதாவது இந்த சைகோட்டுங்கிறது மேல் நியூக்ளியும் ஃபீமேல் நியூக்ளியும் சேர்ந்தது பைநியூக்ளியேட் கண்டிஷன் 2n கண்டிஷன் இருக்கும். இதுமாரி போய் இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா யுட்ரஸ்ன்னு பேர், அல்லது யுட்ரைன் வால்னு பேர். இந்த கருப்பை இந்த சுவர்களில் போய் இந்த சைகோட் போய் ஒட்டுறதுக்கு பேர் தட் இஸ் கால்ட் இம்ப்ளான்டேஷன். தட் இஸ் அட்டாச்மெண்ட் ஆஃப்
சைகோட் கிடையாது, இது வந்து பிளாஸ்டோசிஸ்ட்னு சொல்லணும். The attachment of blastocyst in the wall of uterus. இதுதான் இம்ப்ளான்டேஷன். இம்ப்ளான்டேஷனா ஒட்டுதல். இந்த மாரி நிறைய செல்களை கொண்ட இந்த ஸ்டேஜுக்கு பேர் பிளாஸ்டோசிஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த பிளாஸ்டோசிஸ்ட் ஸ்டேஜில் என்னன்னா இது போய் என்ன பண்ணும், இந்த யுட்டஸுடைய வால் இந்தமாரி இருக்கும். இந்த வாலுக்கு பேர் தான் சுவர்கள் என்று சொல்லுவார்கள். இந்த எண்டோமெட்ரியம் வாலில் போய் இந்த பிளாஸ்டோசிஸ்ட் ஒட்டும். தட் இஸ் கால்ட் இம்ப்ளான்டேஷன். அடுத்தது வந்து பிளாசன்டேஷன். Next on the placentation, that is formation of placenta. Formation of placenta. It makes a connection between the fetus and the uterine wall. இந்த வளரும் கருவுக்கும் அந்த தாயுடைய கருப்பை சுவர்களுக்கும் இடையிலே வந்து ஒரு இணைப்பு ஏற்படுகின்றது. அந்த இணைப்புக்கு பேர் தான் பிளாசண்டா. அந்த பிளாசண்டா வழியாக தான் வந்து வளரும் கருவிற்கு நியூட்ரியன்ஸ் சப்ளை ஆகுது. ஸோ இப்போ இந்த பிளாசண்டாங்கிறது ஒன்றும் கிடையாது, ஒரு இணைப்பு. ஃபார்மேஷன் ஆஃப் பிளாசண்டா. இட்ஸ் மேட் எ connection between uterine wall and developing embryo. ஸோ இது வழியாக தான் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னாக்கா, அந்த குழந்தைக்கு எப்படி இதுமாரி தான் யுட்ரஸ். நான் ஏற்கனவே உங்களுக்கு படம் போட்டு காமிச்சிருக்கேன். இதில் ஒரு பேபி இருக்குன்னு வச்சுங்க. இந்த பேபி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுமாரி ஒரு கனெக்ஷன் வந்து இந்த யுட்ரஸுடைய வாலுக்கும் இந்த பேபிக்கும் இடையில ஏற்படுத்துங்கிறது. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பிளாசண்டா என்று சொல்கிறோம். இதன் வழியாக தான் தாயினுடைய பிளட் சர்க்குலேஷன் இருந்து அந்த குழந்தை வளருவதற்கான உணவு மற்றும் ஆக்சிஜன் எல்லாமே சப்ளை ஆகுது. அப்போ இந்த பிளாசண்டாங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இணைப்பு திசு என்று நாம் சொல்லலாம். இதன் வழியாக தான் அந்த குழந்தைக்கு எல்லாமே கிடைக்கின்றது. ஸோ இப்போ அந்த கரு வளரும் கருவிற்கு சுற்றி என்ன இதுமாரி ஒரு லேயர் இருக்கும். அதில் வந்து அந்த இதில் வந்து பிளாசண்டாங்கிறது என்னன்னு கேட்டிங்கனாக்கா இணைப்பு திசு. ஸோ இந்த குழந்தையினுடைய வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தொப்புள் கொடின்னு சொல்லுவாங்களா, அதுக்கும் இது இந்த கருப்பைக்கும் இடையில வந்து இந்த ஒரு இணைப்பு திசு மாரி இருக்கும். இதன் வழியாக தான் என்னன்னாக்கா நியூட்ரியன்ஸ்லாம் சப்ளை ஆகுது. கிளாஸில் இருக்கேன், அப்புறம் பேசுகிறேன். Right, then placentation over, then castration. So function on the exchange of O2 and nutrients. The next, gasolation.
Here gastrulation is a process in which the blastocysts changed into gastrula with 3 primary germ layers. இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, பிளாஸ்டோசிஸ்னால் இப்படி தான் இருக்கும். நிறைய செல்ஸ் இதில் இருக்கும். ஆயிரக்கணக்கான செல்ஸ் கொண்டது தான் இந்த பிளாஸ்டோசிஸ். இப்போ இந்த மாதிரி பிளாஸ்டோசிஸ் என்னவா மாறுதுனாக்க, ஸ்ட்ரக்சரே கம்ப்ளீட்டாக மாறும். இதுமாரி இன்வாஜினேட் ஆகி இதில் வந்து மொத்தம் 3 லேயர் இருக்கும். இந்த கேஸ்ட்ராவில் வந்து இதுமாரி 3 லேயர் இருக்கும். வெளியில் உள்ள லேயருக்கு வந்து எக்டோடோம்னு பேர், உள்ளே இருக்க லேயருக்கு வந்து எண்டோடோம்னு பேர், நடுவில் இருக்க லேயருக்கு மீசோடோம் லேயர் பேர். இதுமாரி 3 லேயர்ஸ் இருக்கும். எக்டோடோம், எண்டோடோம், இன் பிட்வீன் திஸ் மீசோடோம். இதுக்கு 3 பிரைமரி ஜெர்ம் லேயர்ஸ். இந்த செல்கள்லேருந்து தான் உறுப்புகள் உருவாகும். இப்போ நம்ம வந்து கருவில் வந்து எடுத்தோடனே வந்து ஒரு குழந்தைக்கு தலைப்பகுதி, மூளை பகுதி, கண் பகுதி, காது பகுதி, குடல் பகுதி, இரைப்பை, கல்லீரல், கணையம் இது எல்லாமே உருவாகிறாது. கொஞ்சம் கொஞ்சமாக என்னன்னா இந்த 3 லேயர்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த செல்ஸ் எல்லாம் அசம்பிள் ஆகி டிஷ்யூஸாக ஃபார்ம் பண்ணி அதுலேருந்து என்ன ஆகும், அந்த டிஷ்யூஸ்லாம் ஆர்கனை ஃபார்ம் பண்ணுது. ஆர்கன் சொல்லும் பொழுது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா ஆர்கனுமே வந்து இந்த 3 அடிப்படையான செல்கள் இருந்தால் பிரைமரி ஜெர்ம் லேயர்ஸ் தான். ஜெர்ம் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து என்னென்னா ஆர்கனை உற்பத்தி பண்ணக்கூடிய செல்கள் தான். அதில் ஒரு 3 அடுக்காக ஃபார்ம் ஆகிருக்கும். அதுலேருந்து தான் நமக்கு நம்முடைய கண் பகுதி, அடுத்த மாரி இதய பகுதி, கல்லீரல் பகுதி, அடுத்து வந்து கணைய பகுதி, அப்புறம் மூளை, காது, இந்தமாரி ஒவ்வொரு பகுதியாக வந்து இந்த செல்களில் இருந்தான், இந்த 3 அடுக்கு செல்களில் தான் உருவாக்கப்படுகின்றது. அதனால அதுக்கு பேர் பிரைமரி ஜெர்ம் லேயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது முதன்மை உறுப்புகள் உருவாக்கும் செல்கள் என்று பேர். உறுப்புகளை உருவாக்கக்கூடிய செல்கள், எல்லா உறுப்புகளும் இந்த 3 அடுக்கு செல்கள்ல தான் உருவாகுது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. சரி, அடுத்த பகுதி வந்து ஆர்கனோஜெனிசிஸ், லாஸ்ட் ஒன் பார்ச்சுரேஷன். ஆர்கனோஜெனிசிஸ், that is organ formation. Organ formation. Formation of tissues, then organ,
அண்டு ஆர்கன் சிஸ்டம். இதுக்கு பேர் தான் ஆர்கனோஜெனிசிஸ். ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த மாரி இருக்கக்கூடிய 3 லேயரில் இருக்கிற செல்ஸ் எல்லாம் இதுமாரி குரூப்பாக சேரும். குரூப் ஆஃப் செல்ஸ் அசம்பிள்டு டுகெதர் டு ஃபார்ம் ஏ டிஷ்யூஸ். இந்த டிஷ்யூவில் இருந்தால் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த ஆர்கன் உருவாகும். இதேமாரி ஒரே மாரி ஐடென்டிக்கலாக இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாம் ஒரு பர்டிகுலர் ஏரியா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏரியாவில் இருக்க செல்ஸ் எல்லாம் இதுமாரி சேர்ந்து இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், டிஷ்யூன்னு சொல்லுவாங்க. இந்த டிஷ்யூஸ்லாம் மறுபடியும் என்னாகும், ஒன்றா சேர்ந்து ஆர்கன் ஃபார்ம் ஆகும். அந்த ஆர்கன்ஸ் வந்து ஒன்றா சேர்ந்து ஆர்கன் சிஸ்டம் ஃபார்ம் ஆகுது. ஆர்கன் சொன்னாக்க நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட் இஸ் ஏ ஆர்கன். அந்த ஹார்ட்டோட அசோசியேட்டட் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அக்சசரி ஆர்கன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஹார்ட்டோடு இணைக்கப்பட்ட இரத்த குழாய்கள் சொல்லும் பொழுது ஆர்டரிஸு, வெயின்ஸு, அதேமாரி கேப்பிலரிஸ்ன்னு சொல்லுவாங்க. இதேமாரி எத்தனை வகையான பிளட் பாயிண்ட்ஸ் இருக்கோ, பிளட் வெசல்ஸ் பாயிண்ட்ஸ் இருக்கோ, அது எல்லாமே இதில் வருது, ஆர்கன் சிஸ்டம் வந்தது. கிட்னின்னு சொன்னாக்க நாட் ஓன்லி இட் இஸ் கன்சர்ன் வித் கிட்னிலேருந்து வரக்கூடிய யூரேட்டர், அந்த யூரின் போய் கலெக்ட் ஆகிற யூரினரி பிளாடர் அண்ட் ஆல்சோ தி யூரித்ரல் ஓப்பனிங் எல்லாமே சேர்ந்து தான் ஒரு சிஸ்டம் சொல்லுவான். ஆக இந்தமாரி எல்லா ஆர்கன் சிஸ்டமும் பார்த்தீங்கன்னாக்கா பேசிக்காக இந்த பிரைமரி ஜெர்ம் லேயர்ஸ்லேருந்து ஃபார்ம் ஆனதான். தட் இஸ் ஆர்கனோஜெனிசிஸ். இந்த குழந்தை வந்து எல்லா உறுப்புகளும் முழுமையாக வளர்ச்சி அடைந்து அந்த உறுப்புகள் ஒவ்வொன்றும் தனித்தனியாக செயல்பட ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ் தான். அப்படி இருந்தால் தான் அந்த குழந்தை முழுமையான வளர்ச்சி பெற்றுவிட்டது என்று அர்த்தம். அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தை வந்து தாயின் கருவையை விட்டு வெளியேறுகிறது. அந்த தாயின் கருவை விட்டு வெளியேறக்கூடிய அந்த நிலைக்கு தான் என்ன சொல்லுவாங்கனாக்க டெலிவரின்னு சொல்லுவாங்க. அதை டெக்னிக்கலாக என்ன சொன்னாங்க, பார்ச்சுரேஷன். குழந்தை வந்து தாயின் கருவை விட்டு வெளியேறதற்கு டெக்னிக்கல் டேர்ம் வந்து பார்ச்சுரேஷன். பார்ச்சுரேஷன் expulsion of fetus from the mother womb. தாயினுடைய கருவிலிருந்து குழந்தை வெளியேறுதல். அந்த குழந்தை தாயின் கருவில் இருக்க வழி நம்ம அதெல்லாம் சொல்லக்கூடாது, பேபின்னு சொல்லக்கூடாது. அதுக்கு பேர் ஃபீட்டஸ்ன்னு பேர். பேபி வந்து தாயின் கருவில் இருக்கும் பொழுது அதுக்கு பேர் ஃபீட்டஸ்ன்னு பேர். அடுத்து என்ன சொன்னால், மதர்ஸ் வூம் அப்படிங்கிறது மதருடைய யுட்ரஸுக்கு பேர் தான் வூம். அந்த கரு வளரக்கூடிய, அந்த கருவை தாங்கி இருக்கக்கூடிய அந்த கரு பைக்கு பேர் தான் வூம் என்று பெயர். அந்த குழந்தைக்கு பேர் ஃபீட்டஸ் என்று பேர். இதேமாரி இத்தனை இது பார்த்துருப்பேன். நம்ம என்னென்ன பார்த்துட்டோம், கேமெட்டோஜெனிசிஸ், ஃபெர்டிலைசேஷன், தென் கிளீவேஜ், அதுக்கப்புறம் வந்து கிளீவேஜுக்கு அப்புறம் இம்ப்ளான்டேஷனுக்கு அப்புறம் பிளாசன்டேஷன், கேசுலேஷன், தென் நெக்ஸ்ட் கேஸ்லேஷனுக்கு அப்புறம் வந்து பார்ச்சுரேஷன், ஆர்கனோஜெனிசிஸ், தென் பார்ச்சுரேஷன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ். இதெல்லாம் ஃபங்க்ஷன்ஸாக சொல்லலாம். அடுத்து இப்போ வந்து டைம் ஆயிடுச்சா சார்? 50 மினிட்ஸ் தானே? இது முடிச்சா சரியாக இருக்கும். சார் ரைட்டு. ஒரு 40 மினிட்ஸ் தான் போதும் சார். சரி ரைட்டு. பார்க்க மாட்டாங்க. ரைட். அது சரி, இன்னொரு ஒரு 5 நிமிஷம் முடிச்சிடுறேன். சரி ரைட். ஏன்னா எனக்கு என்ன நீங்கள் எவ்வளோ லெவலுங்கிறது தெரியல. நம்ம பாட்டு நடத்திட்டே போயிட்டு அவன் வந்து கவனிக்கணும். ஆமாம், யூடியூப்பில் டிஸ்ட்ராக்ஷன் நிறையா வரும். ஒரு வீடியோ பார்த்தோன்னா சைடில் கலர்ஃபுல்லாக வரும், டக்குனு இதுலேருந்து அதுக்கு போயிடுவான். அதனால் க்ரிப் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே போட்டோம்னா அவன் ஓரளவு அட்டென்ஷனோட பார்ப்பான். சரி ரைட்டு. சரி ரைட்டு, இந்த முடிச்சிடறேன். நாட் ரைட்டு. இன்னொரு 14 மினிட்ஸ், அதாவது 10 மினிட்ஸ் முடிச்சிடறேன் சார்.
consists of them. That is primary and accessory reproductive system. ஸோ அதாவது ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை வந்து ரெண்டாக பிரிக்கலாங்க. ஒன்று பிரைமரி ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், செகண்டரி ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஹியர் த பிரைமரி ரீப்ரொடக்டிவ் system consists of reproductive organs like testes and ova. Testis, ova. Then accessory hormones secreted by the pituitary gland hormones secreted by the pituitary gland and the gonads are responsible for the formation of reproductive system, formation of secondary sexual characters. Secondary sexual characters. Secondary sexual characters. Secondary sexual characters. Then formation of, that is a maturation of reproductive organs. Maturation of reproductive organs and also maintaining the reproductive functions. So இப்போ வந்து the human reproductive system ரெண்டு primary ஒன்று இருக்குது, accessory reproductive system. இப்போ primary reproductive system சொன்னாக்கா ஒன்று கிடையாது, அந்த மேல் அண்ட் ஃபீமேல் reproductive ஆர்கனை குறிக்குது. டெஸ்டிஸ் அண்ட் ஓவா. டெஸ்டிஸ் வந்து ஸ்பார்ம் செல்லில் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓவா டெஸ்டிஸ் அதேமாரி ஓவரி வந்து ஓவா ஓவரி ப்ரொடியூசர்ஸ் ஸ்பார்ம் எக் செல் ஆர் ஓவம். Then hormones secreted by the pituitary gland and the gonads are responsible for the formation of secondary sexual character. Secondary sexual character na a boy or girl வந்து they attain maturity means there must be a change in their body structures. அவங்களுடைய உடல்ல சில மாற்றங்கள்லாம் ஏற்படும். அதுக்கு பேர் தான் secondary sexual characters. இப்போ பாயா இருந்தா குரல் வாய்ஸ் வந்து மாடுலேஷன் இருக்கும். தென் உடம்புல வந்து சில மாற்றங்களா தெரியும். அதே மாதிரி பெண்கள்ல பார்த்தீங்கன்னு சொன்னாக்க after attain maturity they
ஷோ சம் டிஃபரன்ஸ் இந்த கேர்ள், அதாவது அந்த சின்ன வயசுலேருந்து அடலசன்ட் பீரியட் ரீச் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட உடல் ரீதியாக சில மாற்றங்கள்லாம் நம்ம பார்க்கலாம். சரி, ரைட்டு. அதுக்கெல்லாம் காரணமே வந்து என்னன்னு சொன்னாக்க இந்த ஹார்மோன்ஸ் தான். கொனைடியல் ஹார்மோன்ஸ் சொல்லுவாங்க. மேலில் செக்ரேட் ஆகக்கூடிய ஆண்ட்ரோஜன் அண்ட் டெஸ்டோஸ்டிரான், அதேமாரி ஃபீமேலில் செக்ரேட் ஆகக்கூடிய ஈஸ்ட்ரோஜன் போன்ற ஹார்மோன்ஸ் தான் வந்து அந்த மாற்றங்களை ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த ரீப்ரொடக்டிவ் மெச்சுரேஷன், அதாவது ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் நல்லா டெவலப் ஆன பிறகு அதிலிருந்து இந்த ரெஸ்பெக்டிவ் கேமிட்ஸ் ஃபார்ம் ஆகிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த ரீப்ரொடக்ஷன் ஏஜ் வரலையும், அதாவது அந்த அந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜ் ஆரம்பித்து முடிகிற வரலையும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மெயின்டெனன்ஸ் சஸ்டைனிங் தி டெவலப்மெண்ட் ஆஃப் தி ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் எல்லாமே, கேமிட் ஃபார்மேஷன் எல்லாமே இந்த ஹார்மோனல் இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் நடக்குது. ஸோ இப்போ வந்து இந்த பாடத்தில் 2வது சாப்டரில் வந்து ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பர்டிகுலராக நம்ம பார்த்தோம். அந்த ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் மேல் அண்டு ஃபீமேல் 2 இருக்குது. அடுத்து வந்து அந்த ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் வந்து எதுக்கு நம்ம ரீப்ரொடக்ஷனை பற்றி படிக்கணும்னாக்கா நம்முடைய எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதேமாரி கேமிட்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறது, ப்ரொடக்ஷன் ஆன கேமிட்ஸ் மூலமாக ஃபெர்டிலைசேஷன் நடந்து ஆப்சிங்ஸ் உற்பத்தி ஆகிறது எல்லாமே இந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தோட யூஸு. ஸோ அதில் முக்கியமான ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா கேமிட்டோஜெனிசிஸ், ஃபார்மேஷன் ஆஃப் கேமிட்ஸு, ரெஸ்பெக்டிவ் கேமிட்ஸ், ஒன் இஸ் ஃப்ரம் தி மேல், அனதர் ஒன் இஸ் ஃப்ரம் தி ஃபீமேல். தென் 2வது வந்து இன்செமினேஷன்னா மேல் செக்ஸ் ஆர்கன்லேருந்து மேல் கேமிட்டு ஃபீமேல் ஜெனிட்டல் ட்ராக்டில் வந்து இன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு பேர் தட் இஸ் கால் இன்செமினேஷன். தென் ஃபெர்டிலைசேஷன், ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்டு ஃபீமேல் கேமிட்டு. நெக்ஸ்ட்டு 4th ஒன் கிளீவேஜ் சொல்லியிருக்கேன். அந்த சிங்கிள் செல் ஆஃப்டர் ஃபியூஷன் சைகோட் இஸ் ஃபார்ம். the zygote is single cell structure. It undergoes many repeated mitotic division to form the that is blastocyst, multicellular blastocyst. the blastocyst வந்து எங்க போய் இம்ப்ளான்ட் ஆகுது, அந்த இந்த யூட்ரைன் வால்ல போய் இம்ப்ளான்ட் ஆகும், அதில் போய் பதிய வைக்கப்படுகின்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க பிளாசன்டேஷன் ஃபார்மேஷன், இந்த குழந்தை உருவாகும் பொழுது மதருடைய கருப்பை தட் இஸ் யூட்ரஸுக்கும் அந்த குழந்தைக்கு இடையில ஒரு கனெக்ஷன் ஏற்படும். அதுக்கு பேர் தான் பிளாசண்டா என்று பேர். அது வழியாக தான் அந்த குழந்தைக்கு பிளட் சப்ளை இருக்கும். த்ரூ பிளட் வந்து நியூட்ரியன்ஸ் அண்ட் ஆக்சிஜன் வந்து சப்ளை ஆகுது. அப்போ அந்த பிளாசண்டாங்கிறது வால், அதில் என்ன இட் இன்ஃபியூசஸ் பிளட். த்ரோ பிளட் என்னன்னா அந்த நியூட்ரியன்ஸ் சப்ளை ஆகுது. அதுக்கு அடுத்து பிளாசன்டேஷன் அப்புறம் கேஸ்லேஷனாக ஒன்றும் கிடையாது. அந்த ஏற்கனவே இந்த பிளாஸ்டோசிஸ்ட்டு சிங்கிள் செல்லுலார் செல் லேயராக இருக்கும். அது வந்து மல்டி செல்லுலார் ட்ரிபிள் லேயராக ஃபார்ம் ஆகுது. அந்த ட்ரிபிள் லேயர் என்ன சொன்னால் பிரைமரி ஜேர்ம் லேயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் எல்லாம் பாடியில் உள்ள எல்லா ஆர்கன்ஸுமே டெவலப் ஆகுது. அதுக்கப்புறம் கேஸ்லேஷனுக்கு அடுத்து ப்ராசஸ் வந்து ஆர்கனோஜெனிசிஸ் மீன்ஸ் ஃபார்மேஷன் ஆஃப் டிஷ்யூ, ஆர்கன் அண்டு ஆர்கன் சிஸ்டம். அதுக்கப்புறம் வந்து தட் இஸ் பார்ச்சுரேஷன். அந்த குழந்தை எல்லா உறுப்புகளும் வளர்ந்த பிறகு, முழு வளர்ச்சி அடைந்த பிறகு தாயின் கருவை விட்டு வெளியேறது. எக்ஸ்பெல்ஷன் ஆஃப் ஃபீட்டஸ் ஃப்ரம் தி மதர் ஹோம். இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் ஈவெண்ட்ஸ். இது இந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் நடக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஈவெண்ட்ஸ். சரி, இப்போ நம்ம வந்து பார்த்ததை கொஞ்சம் நல்லா பாருங்கள். திருப்பி நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்பொழுது நான் அதை வந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்பேன். அந்த கொஸ்டின்ஸை நீங்கள் ஆன்சர் பண்ணணும். நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். தேங்க்யூ.